ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன சமையலுங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவர் வந்து சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், அதையும் நான் வந்து கட் பண்ணிடுறேன். தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் வந்து எடுத்துருக்கேன், அதை நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தா காலிஃப்ளவரை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவரையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதே எண்ணெயில் வந்து பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து வதங்கி வந்துடும். உப்பு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போடும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் காலிஃப்ளவரில் வந்து உப்பு இருக்கும். நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இருக்குது. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து சேர்க்கணும். சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகணும். சிக்கன் வேகிறதுக்கு டைம் ஆகும். காலிஃப்ளவர் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுவும் இல்லாமல் நம்ம அதை சுடு தண்ணியில் போட்டு தான் எடுத்துருக்கோம், அதனால் அது சீக்கிரம் வதங்கிடும். ஃபஸ்ட்டு சிக்கன் வெந்துக்கிறட்டும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து மல்லித்தூள், சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சிக்கன் வந்து பாதி வரைக்கும் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் வந்து சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டாலே போதும். இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ காலிஃப்ளவரையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை சிக்கன் கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ சிக்கனும் காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இதை வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வந்து வச்சு மூடி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 3 வெங்காயம் இந்த சைஸில் வந்து எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 3 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் இது கூட மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து வதக்கி விட்டோம்னா காலிஃப்ளவர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இப்போ மிளகுத்தூளை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். இதுக்கு பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதக்கி விட்டு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து நான் இப்போவே சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி சாஃப்டாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வதங்கி வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளையும் எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கூட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். சிக்கன் வந்து லைட்டாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சாச்சு. இப்போ சிக்கனில் வந்து லைட்டாக வதங்கி வந்திருக்கு. கிரேவி கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து இது கூட கறி மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கறி மசாலா எப்படி அரைக்கிறது என்னோடய சேனலே வீடியோ இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஐ பட்டன்லேயும் வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ கறி மசாலாவும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கறி மசாலாவுடைய ஸ்மெல்லு போகணும், பச்சை ஸ்மெல்லு. அதனால் அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதோட ஸ்மெல் வந்து போயிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். நமக்கு குழம்பு வந்து கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு வந்து இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு வந்து வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து அடுப்பை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து வைக்கிறேன். உருளைக்கிழங்கு வெந்துச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக.
இப்போ குழம்பு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேகட்டால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கலாம். இன்னும் கிழங்கு வந்து வேகலை, இன்னமும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து வச்சுக்கிறேன். பாருங்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கிழங்கு வந்து வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி வேணுன்னா கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்பளம் வந்து பொரிச்சிடலாம். அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் அப்பளத்தை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்பளமும் பொரிஞ்சிச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து நம்மளுடைய லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை, அப்புறம் அப்பளம்